பவி இன்டகிரேட் ஃபார்ம் கன்வேயர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது தலச்சேரி குட்டிகள், சோஜித் குட்டிகள் மற்றும் போயர் குட்டிகள் எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ 4 மணிக்கே கிளம்பி நம்ம நண்பரோட ஃபார்ம் குளாநெல்லிக்கு அருகாமையில் நம்ம நண்பரோட ஃபார்மில் இது ஃபஸ்ட்டு மேல் 2 மேல் எடுத்தாங்க. ஒரு மேல் பார்த்திங்கன்னா 29 கிலோங்க, இன்னொன்று வந்து 22 கிலோ, 2 மேல் எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே நம்ம கொண்டாந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் ஈரோட்டுக்கு அருகாமையில் விட்டுட்டுங்க, வேணுங்கிற நண்பர்கள் எடுத்துக்க சொல்லிவிட்டு நம்ம நண்பரோட ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்ம நண்பரோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேங்க 4 சோஜித் குட்டிகள் வந்திருந்ததுங்க. 4மே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான குட்டிகளுங்க. இது மொத்தம் இது 3ங்க, இது இல்லாத பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. மொத்தம் 4 குட்டிங்க. 4ல் 2 வந்து கொம்பு இருக்குது, 2க்கு வந்து கொம்பு இல்லைங்க. எல்லாமே கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. வாடலாம் கொஞ்சம் இளைச்சிருக்கு. வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 17லேருந்து 22 கிலோக்குள்ளே வருங்க. இது 4மே ஒட்டுக்கா நம்ம நண்பர்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் வந்துருக்குங்க. இந்த குட்டி ஒன்றுங்க, மொத்தம் 4 குட்டிங்க. இது 4 வந்து இப்போ நம்ம நண்பரோட ஃபார்மில் சேல்ஸுக்கு விட்டுட்டு போயிருக்கோம். இது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கணபதி பாளையத்துக்கு அருகாமையில் இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்களை வந்து டேரெக்டாக கால் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சொல்கிறேங்க. குட்டிகளை பொறுத்தவரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது. தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, வால் சுழி இல்லைங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து இப்போ புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.